My dear students, this is class 12 maths. Exercise 4.3 ல question number 2 பார்க்க போறோம். Find the value of subdivision 1 ல tan inverse tan 5 pi by 4. Okay? இப்போ all silver tea cups வாங்க. all silver tea cups. இப்போ பாத்தீங்கன்னா first quadrantல எல்லாரும் plus. second quadrantல sin cosecant plus. third quadrantல tan cot plus. fourth quadrantல cos secant plus. ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, இது தேர்ட் குவாட்ரண்ட்ல வருதுன்னு நான் சொல்றேன். எப்படின்னா 5 into பைக்கு பதிலாக 180 போடுங்க, by 4 போடுங்க. இது அடிச்சிடலாம் இருங்க. 4 4s are 16, balance to 5 4s are 20. So 5 into 45, 5 5s are 25, 5 4s are 20, 20 plus 2 25, 225. So தேர்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட்ல tan வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, தென் tan இன்வர்ஸ் இதை வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். 5 pi by 4 வந்து pi plus pi by 4 எழுதலாம்ல. 180 plus theta பாருங்கள், தேர்டு குவாட்ரண்ட் வந்துச்சா? பாருங்கள், இது பை. இந்த தேர்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே பை ப்ளஸ் தீட்டா தானே, பை ப்ளஸ் தீட்டா. புரியுதுங்களா? அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே tan ப்ளஸ்ஸு தாராளமாக இதை நான் tan இன்வர்ஸ் tan pi by 4னே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் tan வந்து ப்ளஸ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ. இப்போது pi by 4 அப்படின்ற இந்த விஷயம் பிலாங்ஸ் டு -pi by 2, pi by 2. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது இல்லையா 5 by 4. பாருங்க, இந்த d இது வந்து -pi by 2, இது வந்து +5 by 2. இங்கே நடுவில் 0 அல்லது 2π நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே வந்துடுது இல்லையா 5 by 4, இந்த டிக்குள்ளே வந்துடுது அந்த வேல்யூ. ஸோ தாராளமாக tan இன்வர்ஸ்க்கும் டேனுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 5 by 4 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள், -5 by 6 is belongs to -5 by 2, pi by 2. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது, இந்த வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது. பாருங்கள், இது சம் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். -5 by 6 ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ இந்த டிக்குள்ளே வந்துடுது இல்லையா, அது 0, இது 5 by 2, இது -5 by 2. ஸோ இந்த டிக்குள்ளே வந்துடுது இல்லையா. ஸோ -5 by 6 அப்படின்ற இந்த ஆங்கிள் வந்து பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல். ஸோ தாராளமாக நம்ம ஒரே ஸ்டெப்பில் இது கேன்சல் பண்ணிடலாம். tan இன்வர்ஸ்க்கு tan கேன்சல் பண்ணிவிட்டு -5 by 6ன்னு போடலாம். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.